வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி நாட்டின் வரலாற்றில் ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளார் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இஸ்ரேலுடனான நீடித்த நட்பை இந்தியா ஆழமாக மதிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் பாரத் டாக்ஸி ஓட்டுநர்களிடையே இன்று உரையாற்றினார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் வ.உ. சிதம்பரனார் கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தை இன்று மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி நாட்டின் வரலாற்றில் ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளார் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரின் வாழ்க்கை மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடும் ராஜாஜி உத்சவ் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியின் சிலையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ராஜாஜி குறித்த கண்காட்சி நாளை தொடங்கி மார்ச் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மேலும் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்தியாவின் சிறந்த மகனான சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி பன்முக படைப்பாற்றல் மற்றும் பன்முக பரிமாணங்கள் கொண்டவர் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டினார். மேலும் சட்டம், சுதந்திர போராட்டம், சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள், இந்திய வேதங்கள், அரசியல் நிர்வாகம் ஆகியவற்றில் பெரும் பங்காற்றியவர் அவர் என்று பெருமிதம் தெரிவித்தார். ராஜாஜியின் வாழ்க்கை மற்றும் அனுபவங்களிலிருந்து நாட்டு மக்கள் உத்வேகம் பெற்று தேசத்தை முன்னேற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், இந்தியாவின் காலனித்துவ செல்வாக்கிலிருந்து விலகிய இயக்கம் சட்டம், கல்வி, கலாச்சாரம் ஆகியவற்றில் மாற்றத்தை கொண்டு வந்து தேசிய அடையாளம் பெற்று தந்தவர் ராஜாஜி என்று கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க ராஜாஜியின் சிலை திறப்பு விழா நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்க்கும் தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறுகையில், ராஜாஜியின் ஆழமான அறிவுத்திறன், தார்மீக துணிச்சல் மற்றும் தேசிய சேவைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை பல தலைமுறைகளை தொடர்ந்து ஊக்குவிப்பதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு ஜே.பி. நட்டா, திரு தர்மேந்திர பிரதான், திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், டாக்டர் எல். முருகன் மற்றும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். நம்பிக்கை, புத்தாக்கம், அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்கான பகிரப்பட்ட உறுதிப்பாட்டின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இஸ்ரேலுடனான நீடித்த நட்பை இந்தியா ஆழமாக மதிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவின் சமூக ஊடக பதிவிற்கு பதிலளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வலுவான பிணைப்பு மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் மாறுபட்ட தன்மை குறித்து இஸ்ரேலுடன் ஒத்துழைக்க விரும்புவதாக தெரிவித்தார். தமது இஸ்ரேலிய பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இஸ்ரேல் மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான பிணைப்பு ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி என்றும், புதுமை, பாதுகாப்பு, தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றின் கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு முதல் பிராந்திய ஒத்துழைப்பு வரை இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை தொடர்ந்து பல உச்சங்களை எட்டி வருவதாகவும் திரு நெதன்யாகு கூறியுள்ளார். கடல்சார் பாரம்பரியம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும், சுற்றுலா மற்றும் பொது பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் தேசிய அடையாளமாக தூத்துக்குடி துறைமுக வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் வ.உ. சிதம்பரனார் கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தை இன்று அவர் திறந்து வைத்தார். இந்த அருங்காட்சியகம் கப்பலோட்டிய தமிழன் என்று போற்றப்படும் வ.உ. சிதம்பரனாரின் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தும் நவீன காட்சிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட 60 டன் திறன் கொண்ட இழுவை படகையும் மத்திய அமைச்சர் பயன்பாட்டிற்கு தொடக்கி வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தை மேம்படுத்தும் பணி, சரக்கு தளம் அமைக்கும் பணி, துறைமுக மேம்பாட்டிற்கான மெய்நிகர் மாதிரி செயலி ஆகியவற்றையும் அவர் தொடக்கி வைத்தார். மேலும் அத்துறைமுகத்தில் பாதுகாப்பு கட்டமைப்புகள், நவீன தீயணைப்பு எச்சரிக்கை கருவிகள், எரிசக்தி ஆற்றல் கட்டமைப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் திரு சர்பானந்த சோனோவால் தொடக்கி வைத்தார். முன்னாள் ரயில்வே அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான முகுல் ராய் இன்று காலமானார். அவருக்கு வயது 81. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன உறுப்பினரான முகுல் ராய் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி 1998ஆம் ஆண்டில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர். தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட அவர் வடக்கு கிருஷ்ணா நகர் தொகுதியில் வெற்றி பெற்றார். பின்னர் மீண்டும் திரிணாமுல் காங்கிரசில் அவர் இணைந்தார்.
அவரது மறைவு குறித்து சமூக ஊடகப் பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முகுல் ராயின் அரசியல் அனுபவம் மற்றும் சமூக சேவையை தாம் நினைவு கூர்வதாக தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முகுல் ராய் தமது வாழ்க்கையை பொது சேவைக்காக அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். கூட்டுறவு பால் ஒன்றியங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையில் பால் விநியோகம் செய்யும் மகளிரின் பட்டியலை கூட்டுறவுத்துறையின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் பாரத் டாக்ஸி ஓட்டுநர்களிடையே இன்று உரையாற்றிய அவர், ஆண்டொன்றுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டும் கால்நடை வளர்க்கும் பெண் விவசாயிகளின் புகைப்படங்கள் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாரத் டாக்ஸி திட்டம் ஓட்டுநர்களுக்கு ஆளுமை வழங்குவதோடு அவர்களின் பணிக்கான உரிமம் உறுதி செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். ஓட்டுநர்களின் நலனையும் பயணிகளின் பாதுகாப்பையும் ஒரு சேர உறுதி செய்யும் வகையில் பாரத் டாக்ஸி செயல்படுவதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுரங்கப் பகுதிகளின் சுற்றுச்சூழலை மீட்டெடுத்து புதிய வாழ்வாதாரம் மற்றும் புதிய தொழில் நிறுவனங்களையும் தொடங்குவதற்கான நடவடிக்கைகளின் அவசியம் குறித்து மத்திய சுரங்கம் மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கடலூரில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் சார்பில் சுரங்க மறுபயன்பாடு தேசிய பயிலரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், இத்துறையில் முறையான திட்டமிடலின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். வேளாண் காடுகள், விவசாயம், மீன் வளர்ப்பு, சுற்றுச்சூழல் பூங்காக்கள், காற்றாலைகள், சூரிய சக்தி ஆலைகள், தரவு மையங்கள், பால் பண்ணைகள், தளவாட தொழிற்சாலைகள் போன்றவற்றில் சுரங்க பகுதிகள் அமைப்பது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சரியான நேரத்தில் சுரங்கங்கள் குறித்து உரிய பயிலரங்குகள் நடத்தப்படுவதையும் அவர் விரிவாக எடுத்துக் கூறினார். மேலும் நம் நாட்டின் தற்போதுள்ள நிலக்கரி சுரங்கங்களில் 478 செயல்பாட்டில் உள்ளதாகவும் 147 சுரங்கங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும், மூடப்பட்ட இந்த சுரங்கங்களின் மறுபயன்பாட்டை சீராக்குவதே இந்த பயிலரங்கின் நோக்கம் என்றும் கூறினார். இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கிடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தராகண்ட் மாநிலம் சௌபாத்தியாவில் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த ராணுவ கூட்டு பயிற்சிக்கு தர்ம கார்டியன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்து செயல்படும் நோக்கில் இந்த ராணுவ பயிற்சி மேற்கொள்ளப்படும் என்றும், இரு நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்த கூட்டு பயிற்சி வழிவகை செய்யும் என்றும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வரவுள்ளதை முன்னிட்டு பிஜேபி மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு பிஜேபியின் மாநில தலைவர் திரு ராமலிங்கம் தலைமை தாங்கினார். பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா பிரதமர் வருகையை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கல்யாண சுந்தரம், திரு சாஜே சரவணன்குமார், திரு தீப்பாய்ந்தான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு நடைபெற்றதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் கூறியுள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவல்துறையின் உதவி ஆய்வாளர் பணிக்கான உடல் தகுதி தேர்வை தடை செய்யப்பட்ட நிறுவனம் மூலம் நடத்தப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறுகையில், பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்ட நிறுவனம் 5 ஆண்டுகளுக்கு செயல்பட முடியாது என்றும், அவர்களைக் கொண்டு நடத்தப்பட்ட இந்த காவல் உதவி ஆய்வாளர் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும் தடுப்பு காவலில் வைக்கப்படுவதும் கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தனுஷ்கோடி அருகே தலைமன்னாரில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 12 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி நாட்டின் வரலாற்றில் ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளார் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இஸ்ரேலுடனான நீடித்த நட்பை இந்தியா ஆழமாக மதிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் பாரத் டாக்ஸி ஓட்டுநர்களிடையே உரையாற்றினார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் வ.உ. சிதம்பரனார் கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தை இன்று மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.